Hi, welcome to Jointfamily. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சிம்பிளாக செய்கிற பிரெட் மசாலா. இது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் தோசைக்கல் காய வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் நெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக எண்ணெயில் தான் இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ப்ரெட் வந்து டோஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு 6 ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து 7வது ப்ரெட். நான் 7 ப்ரெட் வச்சு செய்ய போகிறேன். இப்போ வந்து கடாய் வந்து அடுப்பில் காய வச்சுருக்கேன். இந்த கடாய் சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 2 பச்சை மிளகா, வெங்காயம் சின்னதாக நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ப்ரெட் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 10-12 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 தக்காளி. தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்கணும். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்து இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர இந்த கேப்பில் வந்து இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிக்கட்டும். கொதித்த பிறகு பார்க்கலாம். இது கொதிக்கிற நேரத்தில் ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மசாலாவும் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ப்ரெட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது கூட வந்து மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவிக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ப்ரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இது ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். 3 விஷயத்துக்கு இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.